இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? இரட்சகர் பிறந்தார் என்கிற தலைப்பிலே நாம் வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் போது, இயேசு யாருக்காக பிறந்தார்? இயேசு நமக்காக பிறந்தார். ஹல்லேலூயா! இயேசு நமக்காக பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். அவருடைய நாமம் அதிசயமானவர். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நித்திய பிதாவாக இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு அதிசயங்களை நாடி தேடி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது எனக்கு அற்புதம் நடக்கணும், எப்படியாவது எனக்கு என்னுடைய வாழ்வில் அதிசயங்கள் நடக்கணும், என் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறணும், என் குடும்பத்தில் போட்டிகள் மாறணும், என் குடும்பத்தில் நிம்மதி வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் மந்திர வல்லமைகள், பில்லி சூனிய வல்லமைகள் எல்லாம் மாறணும்னு சொல்லி எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எப்படியாவது ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்பதை எல்லாரும் அறிந்து தெரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே இயேசு பிறந்ததினாலே, இயேசுனுடைய பிறப்பினாலே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்ததினாலே உங்களுடைய வாழ்விலே அவர் அதிசயங்களை அவர் செய்வார். கரங்கத்தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்விலே ஒரு உயர்வை கர்த்தர் இயேசு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! அது மாத்திரமல்ல, அவர் ஆலோசனையை கொடுக்க போகிறார். நான் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் எண்ணி திகைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். எங்கே இருந்து எனக்கு ஆலோசனை வரும்? இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்? இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நான் எப்படி எதிர்கொள்வேன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு பிறந்ததினாலே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததினாலே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் வல்லமையுள்ள தேவன். காரியத்தை அவர் செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் வல்லமையான காரியத்தை இயேசு செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் அற்புதமான காரியங்களை இயேசு செய்ய போகிறார். எவர்லாஸ்டிங் காட், தேவன், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இன்னைக்கு பார்க்குறோம், சமாதானத்தை தேடி மனிதர்கள் அங்கே எங்கே என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் எப்படியாவது எனக்கு கிடச்சிருமான்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் குடிக்கு அடிக்ட் ஆகி, வெறிக்கு அடிக்ட் ஆகி, ட்ரக் அடிக்ட் ஆகி என்ன செய்கிற, சமாதானத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். எனக்கு குடித்தா எனக்கு சமாதானம் கிடச்சிருமா, புகைப்பிடிச்சா எனக்கு சமாதானம் கிடச்சிருமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிச்சவங்களை கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, நான் எனக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன், ஸ்மோக் பண்ணுறேன். ஐ எம் யூஸிங் த ஸ்மோக்கிங் டியூ டு டென்ஷன். எனக்கு ரொம்ப அதிகமான டென்ஷன் இருக்குது, எனக்கு அதிகமாக ப்ரெஷர் இருக்குது, நான் அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்மோக்கிங் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு சமாதானம் இருக்காது. இன்னொரு கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா போதை வஸ்துக்களுக்கு அடிக்ட் ஆகி என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. எப்படியாவது நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி குடி பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி என்ன செய்யறாங்க, இருப்பாங்க. இன்னொரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் என்ன செய்யுங்க, டூர் போவாங்க. சமாதானம் எனக்கு கிடைக்குமா, நான் நிம்மதியை கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்காக டூர் சுற்றுலா செல்வார்கள். ஆனால் எங்கே போனாலும் நிரந்தரமான சமாதானம் என்ன செய்யாது, கிடைக்காது. நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கிறவர், நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரமே. கரங்கள் தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? கரங்கள் தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? இயேசு இந்த உலகத்தில் பலனாக நமக்காக பிறந்தார். அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா, முதல்ல இயேசு யாருக்காக பிறந்தார்? இயேசு நமக்காக பிறந்தார். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்ததின் நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் வேகமாக பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான, செய்த பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பாலகனாக பிறந்தார். ஒரு மனிதன் பாவத்தோடு அவன் மரிப்பான் என்றால் அவன் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. அதான் ஆதியாகமத்தில் சொல்லிருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லி கனிய ஆதாம் ஏவாள் புசிச்சதுனால உலகத்தில் பாவம் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். உடனடியாக பிதாவானவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை
உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ உன் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்றார். பாருங்க, அந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நிறைவேற்றி காட்டினார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை போக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாலகனாக வந்தார். இழந்து போனதை தேட ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே நாம் ரட்சிப்பின் அனுபவத்தோடு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படணும், நான் மன்னிப்பு பெறணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெறணும். நீங்கள் இந்த என்னை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே பாலகனாக நீங்கள் பிறந்தீங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இனி நம்ம பாவம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறதுனால பாவம் நம்ம செய்யக்கூடாது. ஒருவேளை நம்ம பாவம் செய்திருந்தோம்னா ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும், என் பாவத்தினுடைய காரியங்களை இங்கே மன்னித்து போடுங்க, உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய ரத்தத்தால் என்னை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா கர்த்தர் பாவங்களை நமக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பாவத்தோடு ஒருவேளை வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கான முதல் நோக்கம் அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். நாம் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அடுத்ததாக நாம் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவது, இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். ஆவியானவரால் நாம் புதிதாக்கப்பட வேண்டும். கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரோமர் 10:9 சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ முதல் பாயிண்ட்ஸ், ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான நோக்கம் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு பிறந்தார். இரண்டாவதாக, இயேசு பிறந்ததுக்கான இரண்டாவது காரணம், பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:8 போட்டிருக்குது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் உலகத்தில் வெளிப்பட்டார். இன்னைக்கு பார்க்கிறோம், பிசாசுடைய கிரியைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. மந்திர வல்லமைகள், பில்லி சூனிய கட்டுகள், போராட்டங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலே இருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைவருடைய வாழ்விலே பிரிவினைகள் நடந்து கொண்டிருக்கிறது, சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளால பிசாசு அநேக பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்கள் வீட்டில் பிசாசுடைய பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் போராட்டங்கள் இருக்கலாம். அநேகர் என்கிட்ட பார்க்க வருவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, ஜெபிக்க வருவாங்க. இப்போ அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். சார், பிசாசு என் கழுத்தை நெரிச்சிதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன், 3 வயசு பையனை அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, கிளினிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. 3 வயசு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. யாரோ சொல்லி கேள்விப்பட்டு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, சார், என்னுடைய பையனுக்கு 3 வயசு, ஆனால் அந்த பையனுக்கு பிசாசு பாதிப்பாயி அவன் என்ன செய்யறான், என்னென்ன செஞ்சிருவான், வெட்டிடுவேன், கொன்னுருவேன்னு சொல்கிறான். சார், நீங்கள் எப்படியாவது என்ன செய்யணும், ஜோம் பண்ணணும், எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி என் பையனை என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க. எனக்கும் ஒரு பிசாசுனுடைய போராட்டம். பாம்பு எப்போ பார்த்தாலும் சர்ப்ப கனவாக என்னுடைய கனவில் வந்து கொண்டிருக்கிறது, என் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்க சார், எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா தன்னுடைய கணவரை கூட்டிகிட்டு என்ன செய்கிறாங்க, வராங்க. அப்போ கர்த்தர் என்கிட்ட தெளிவாக பேசினார், இதோடைய பிசாசுனுடைய ஆவி. 3 வயசு பையன் அவங்க அம்மா பார்த்து என்ன எப்படி சொல்லுவானா, சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிசாசுனுடைய ஆவி. அப்போ கர்த்தர் சொல்ல செய்தார், உங்களுக்கு மந்திரவாதம், பில்லி சூனியம், பிசாசுனுடைய கிரியைகள்லாம் இருக்குது. உடனே சொன்னாங்க, அம்மா சார், என்னுடைய தாத்தா சூசைட் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, உடைய சொத்துக்கள்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், கர்த்தர் எனக்கு சொல்ல செய்தார் அவங்கள்ட்ட, இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லிதார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்களுடைய பையனுடைய வாழ்வில் அந்த பிசாசுடைய கிரியைகள் அழிந்து போயிடுச்சு. உங்கள் வாழ்வில் அந்த இருளான காரியங்கள் அழிந்து போயிடும் சொல்லி கர்த்தர் சொல்ல செய்தார். சொல்லி முடித்த பிறகு அவங்க போயிட்டு அடுத்த ஒரு 3 நாள் கழிச்சு திரும்ப கிளினிக்கு வராங்க. அந்த அம்மா சொன்னாங்க, சார், உங்கள்கிட்ட வந்த பிறகு இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு எங்கள் வாழ்வில் அற்புதம் செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுடைய வாழ்வில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஒருவேளை இதை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம், இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம்.
ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலும் பிசாசினுடைய கிரியைகளை அவர் அழிப்பார். ஹல்லேலூயா. இயேசு பிறந்ததுனால பிசாசின் கிரியைகள் அழிந்து போயின. ஒருவேளை நீங்கள் பயந்து நடுங்கி கலங்கி கொண்டிருக்கலாம். பிசாசினுடைய கிரியைகள்னால, மந்திரவாதத்தால், பில்லிசுனிய கட்டால உடைய குடும்பத்தில் அழிவு பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இயேசு பிசாசினுடைய கிரியைகளை இயேசு அழிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் பிறந்த இயேசுனுடைய வல்லமை உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பிசாசுடைய கிரியைகளை அது அழித்து நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் கூட போட்டிருக்குது, எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவர்களைப் போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாலகனாக அவர் அவதரித்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுசித்திருந்தார். வியாதி எஸ்ஸர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளை துரத்தினார். கடைசியில் பார்த்தீங்கன்னா பிசாச சிலுவையில் நசுக்கிட்டார். கரங்கத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்போ பிசாசை பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. மந்திர வல்லமைகளை பார்த்து பயப்படக்கூடாது. இயேசு நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ரெண்டாவது, ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்க இந்த உலகத்தில் பிறந்தார். பாருங்க, அப்போ நாம் எப்படி பிசாசை மேற்கொள்ள முடியும்? பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மார்க் 16:17 போட்டிருக்கு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால பிசாசுகள் என்ன செய்யும்? ஓடும். இயேசுவின் நாமத்தினால பில்லி சூனிய கட்டுகள் உடையும். இயேசுவின் நாமத்தினால மந்திர வல்லமைகள் தெரிபட்டு ஓடும். இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களில் உங்களுடைய வாழ்வில் இருந்து அகற்றி போட போகிறார். எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கு உங்கள் வாழ்வில் விடுதலை, உங்கள் வாழ்வில் சமாதானம், உங்கள் வாழ்வில் சந்தோஷத்தை இயேசு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். முதல்ல கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நாம் எப்படி பிசாசை மேற்கொள்ள முடியும் என்றால், முதலாவது நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. அடுத்தது மூன்றாவது விஷயம், விசுவாசத்தில் உறுதியாக நம்ம இருக்கணும். 1 பேதுரு 5:9 போட்டிருக்குது, விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மாற்றுவார், இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து என்னை விடுவிப்பாருங்கிற விசுவாசம் நமக்கு கட்டாயம் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவது, இயேசுவின் இரத்தத்தால். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவன் இரத்தத்தால் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. பிசாசுடைய வல்லமைகளை மேற்கொள்ள இயேசுவின் இரத்தத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். பரிசுத்தமான இரத்தம். அப்ப இந்த 4 காரியத்தை நம்ம செஞ்சோம்னா, இந்த 4 காரியத்தை நம்ம செஞ்சோம்னா பிசாசை இயேசு நம்மளை விட்டு துரத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் பிசாசுனுடைய கிரியைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, எல்லாத்தையும் மேற்கொள்ள எனக்கு பலனத்தை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க, அறிவை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக பிசாசுனுடைய கிரியைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. முதலாவதாக பாவத்தை போக்க உலக இரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். இரண்டாவது, பிசாசுனுடைய கிரியை அழிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாலகனாக அவதரித்தார். மூன்றாவதாக, இயேசு ஒளியை கொடுக்க இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு ஒளியை கொடுக்க இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்திருக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுசும் இருளில் நடமாடி கொண்டிருக்கிறது. இருள், எங்கே பார்த்தாலும் இருள் நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசுடைய காரியங்கள் இருளில் நடந்து கொண்டிருக்கிறது. திருடன் எப்போ வருவான்? என்ன செய்வான்? இருட்டில் தான் வருவான். ஆனால் இப்போ பகல்ல என்ன செய்கிறாங்க? வாராங்க. பாருங்க, அதிகமான நோய், ஹார்ட் அட்டாக்லாம், அதிகமான ஹார்ட் அட்டாக் எப்போ வருது? நைட்டு தான் வருது. இருட்டில் தான் என்ன செய்யுது? வருது. காலில் எழும்பி பார்த்தீங்கன்னா தைராய்டு மாத்திரை எல்லோரும் எம்டி ஸ்டொமக்கில் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய எல்லா நோய்களுக்கும் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒளியை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்? அவர் பாலகனாக அவதரித்தார்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் நம்ம என்ன செய்யணும், ஸ்டார் போடுறோம். எதுக்கு ஸ்டார் போடுறோம்? அந்த நட்சத்திரம் இயேசுவுடைய பிறப்பினுடைய இடத்துக்கு நேரே என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம ஒளி தரும் தீபங்களாக நம்ம இந்த நட்சத்திரத்தை போல நம்ம பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நட்சத்திரத்தை மாதிரி நம்ம பிரகாசிக்கணும். இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக அவர் வந்தார். நாமும் மற்றவர்கள் நம்ம ஒளி தரும் தீபங்களாக நம்ம பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு இந்த ஒளி எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்தில் போட்டிருக்குது, உமது வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ இயேசுனுடைய வசனத்தை வாசிக்கிறதுனால நமக்கு என்ன செய்யுது, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு, நம்முடைய பாதைக்கு கர்த்தருடைய வசனம் வெளிச்சம். வேதத்தை என்ன செய்யணும், அனுதினம் என்ன செய்யணும், வாசிக்கணும். நம்ம அனுதினமும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அது மூலமாக நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மூன்றாவதாக அவர் ஒளியாக வந்தார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா யோவான் 1:4 அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசுவின் ஜீவனை பெற்றுக்கொள்வதனால நமக்கு வெளிச்சம் ஒளி கிடைக்கிறது. மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுவதால் நமக்கு ஒளி வெளிச்சம் கிடைக்கிறது. மல்கியா 4:2 போல போட்டிருக்குது. 4வதாக அடுத்தது, இயேசுவை நம் பின்பற்றுவதால் நமக்கு வெளிச்சம் ஒளி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் வேதத்தை ஒழுங்காக நாம் வாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் பிரியமாக வாழ்க்கையை வாழ வேண்டும். நம் இயேசுவை பின்பற்றும் போது அந்த வெளிச்சம் நமக்கு கொடுத்து நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இயேசு இருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? கரம் தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 4வதாக எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்? முதல்ல பார்த்தோம், அவர் பாவத்தை போக்க அவர் ஒரு இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இரண்டாவதாக பிசாசுடைய கிரியைகளை அழிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். மூன்றாவதாக ஒளியை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நான்காவதாக அக்கினியை போட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? அதுக்குள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா லூக்கா 12:49 போட்டிருக்குது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் ஆண்டவர் அக்கினியை போட போகிறார். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி எல்லாருக்கும் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் தேவை. கடைசி நாட்களில் பாவம் நிறைந்த உலகம், பிரச்சனைகள் நிறைந்த உலகம், நிந்தை நிறைந்த உலகம், அவமானங்கள் நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், புலம்பிட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த கடைசி காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம அனைவருக்கும் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற கடைசி நாட்களில் நான் நாசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் பரிசுத்தமான பாதையில் நம்மளால் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். பாருங்க, ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத, இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார், உணர்த்துவார். அநேக காரியங்களில் ஆண்டவர் என்னோட கூட பேசி இருக்கிறார். நீ இப்படி உங்கள்கிட்ட பேசு, இப்படி செய்யாதன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், எனக்கு சொல்லி கொடுப்பார். இப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக அவர், பரிசுத்த ஆவியானவர், நம்மளை தேய்ச்சிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எதற்கு இந்த அக்கினி தேவை? சிலர் கேட்பீங்க, எனக்கு ஏன் அக்கினி தேவை? நாம் சுத்திகரிக்கப்பட அக்கினி தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய பாவ பழக்கம் மாற, நம்முடைய பிரச்சனைகள் மாற அக்கினி தேவை. மல்கியாக்கு எழுதின புஸ்தகம் 3:2-3 போட்டிருக்குது, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டுக்குள்ள பிரியமான பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மை சோதிக்கத்தக்கதாக நமக்கு அக்கினி தேவை. நான் யோபு சொல்லுகிறேன், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த புண்ணாக விளங்குவேன். சோதனை தான் நமக்கு நல்ல விஷயம். ஆண்டவர் ஒரு பயிற்சி கொடுக்கிறார், ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்த இடத்துல இப்படி என்னுடைய பையன், என்னுடைய மகா இப்படி இருக்கிறாளான்னு சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறார்.
அதுக்குள்ள வசனம் 1 பேதுரு 4:12-13 போட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளை வழி நடத்த அக்கினி தேவை. ஹல்லேலூயா. நாம் போகிற பாதை சரியானதா தவறானதான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி நமக்கு தேவை. ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இந்த நாளில் இருக்கலாம். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, இப்போ ப்ரேயர் பண்ணி ஜபிக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அக்கினியை போட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்மை பாதுகாக்க அக்கினி தேவை. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 4:19-20 போட்டிருக்குது, பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுடைய பிறப்பின் சந்தோஷத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்மளை பாதுகாக்க, நம்மளை வழிநடத்த அவர் அக்னி ஸ்தம்பமாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம போற பாதை அவர் செவைப்படுத்துவார். நம்ம எங்கே செல்லுகிறோம் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நம்மளை செவைப்படுத்துவார். கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார்? அநேக காரியங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுத்துருப்பார். எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. 5வது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் எதற்காக பிறந்தார்? நாம் கெட்டு போகாமல் இருக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. முதலாவதாக பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். 2வதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். 3வதாக இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஒளியை கொடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். 4வதாக அக்கினியை போட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். 5வதாக நம் கெட்டு போகாமல் இருக்க இயேசு பிறந்தார். யோவான் 3:16 போட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா மரித்த பிற்பாடு 2 வாழ்க்கை இருக்குது, ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்று கொண்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அது வெளிச்சத்தில் நடப்பார்கள். அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் யார், இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க வரணும், அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்னால் எல்லாரும் என்ன செய்வோம்? புது ட்ரெஸ் எடுப்போம், ஸ்டார் போடுவோம், லைட்லாம் என்ன செய்வோம்? வீட்டில் வைப்போம். ஆலயத்தில் நமக்கு நல்ல சிறப்பு ஆராதனைகள், கேரல் சர்வீஸ், கேரல் ரவுண்டு, கிறிஸ்மஸ் தாத்தா பவனி எல்லாம் என்ன செய்யும்? சந்தோஷமாக இருக்கும், கேக்கெல்லாம் வெட்டுவோம். ஆனால் நம்ம கெட்டு போயிட்டோன்னா அதில் அர்த்தமே கிடையாது. நம்ம கெட்டு போகாமல் இருக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது, நரகத்துக்கு நேராக போயிடக்கூடாது. நம்ம சந்தோஷமான நித்தியமான வாழ்க்கைக்கு நேராக நாம் போக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பாலகனாக பிறந்தார். பாருங்க, நம்ம கெட்டு போகிறதுக்கான அநேக சந்தர்ப்பங்கள் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. எபேசியர் 4:22 போட்டிருக்குது. ஆதியாகமம் 3 அதிகாரத்தை பார்க்குறோம். நம்முடைய ஆசை, நம்முடைய இச்சை இதெல்லாத்தையும் நம்ம வேரோடு அறுக்க வேண்டும். நம்ம கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கெட்டு போகிறோன்னா இந்த மாதிரி காரியங்கள்னால நம்ம கெட்டு போகிறோம் முதல்ல. 2வது, பிசாசுனுடைய தந்திரத்தால் நம்ம கெட்டு போகிறோம். பிசாசுனுடைய தந்திரங்கள் நமக்கு என்ன செய்யுது? தெரியாத அல்லவேன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. அது பார்த்திங்கன்னா மதியினத்தால் நம்முடைய சில டைமில் நம்ம ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்னால நம்ம என்ன செய்கிறோம்? கெட்டு போகிறோம். 4வது பார்த்திங்கன்னா சில மனிதர்களால், தேவையில்லாத மனிதர்கள் பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கிறதுனால நம்முடைய ஜீவியம் கெட்டு போகிறது, நம்முடைய ஆத்மா கெட்டு அலைந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு பிறந்த சந்தோஷம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு பிறந்ததினால உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும். இயேசு இந்த உலகத்தில் வந்ததுனால உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாறும், உங்கள் கலக்கங்கள் மாறும், உங்களுடைய வீட்டில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், இயேசு இந்த உலகத்தில் அவர் இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். 2வது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா.
மூன்றாவதாக இந்த உலகத்திற்கு இயேசு ஒளியாக வந்தார். நான்காவதாக அக்கினியை போட இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவரும் நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்வில் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த பிறப்பின் பண்டிகையை நம்ம ஆசரிச்சுட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்மஸை நம்ம அனுசரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் மாதத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் இயேசுனுடைய பிறப்பு அது தர வல்லவராய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த செய்தியை கேட்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் பாவத்தை போக்க இந்த உலகத்திலே அவர் வந்தார். இரண்டாவதாக பிசாசினுடைய கிரியை அழிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். மூன்றாவதாக அக்கினியை போட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். கெட்டு போனதை இழந்து போனவர்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஒளியை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் பாவத்தோடு இந்த பாவம் செய்து கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைய மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வார். வேலை பிசாசனுடைய பலவீனங்கள், பிசாசனுடைய போராட்டங்கள் உங்கள் வாழ்விலே காணப்படலாம். இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலே அற்புதத்தை செய்து உங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இனி அவமானப்படுவதில்லை. நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை யூடியூப் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும், என்னுடைய துக்கத்தை மாற்றும், என்னுடைய கதறலை கேட்டு எனக்கு அற்புதம் செய்யும், என்னை மன்னியும் சொல்லி ஜெபிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக. ஆண்டவரை பிசாசுடைய பிரச்சனை என் குடும்பத்துல இருக்கிறது. மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், அசுத்தாவின் கிரியைகள், வல்லமைகள் என் குடும்பத்துல காணப்படுகிறதுன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிந்து நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அதிசயம் உண்டாவதாக. யாரெல்லாம் என்னுடைய வாழ்வு அங்கலாகி விட்டதே, இருளாகி விட்டதே, பிரச்சனையாகி விட்டதுன்னு சொல்லி அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் கரம் அவர்களை ஆட்சி தேற்றி பலப்படுத்துவதாக. கர்த்தருடைய வல்லமை அவருடைய இல்லங்களில் இறங்குவதாக. போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. பில்லி சூனிய கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிப்பட்டு போவதாக. மந்திர வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தேய்ச்சிங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா பெருவினின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மாறி போவதாக. குடும்பங்கள் ஒன்றாய் சேர கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. யார் யாருக்கெல்லாம் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறார்களோ, புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் ஒரு புதிய வீடு கட்டுகிற காரியத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. புதிதாக நிலம் வாங்க பிரயாசப்பட்டுகிறவருடைய வாழ்வில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே அவர்கள் ஆசீர்வதித்து செழிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக சோதரம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முதியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவீராக. நாம மாத்திரம் மேம்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இது என்ன செய்யுங்க, அறிமுகம் செய்ய வைங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்கு நீங்கள் இதை சொல்லுங்க. தொலைக்காட்சி பார்க்கிறவர்கள் அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் அதனால் மகிமைப்படும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அநேகர் எங்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பும்போது நாங்கள் அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற புத்தாண்டு நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.